கன்னி கன்னிக்கு இந்த சனி எப்படி இருப்பார்? சனி பகவான் பொதுவாக கிரகங்களை கூட நம்ம பகவான் எனக்கு வாழ்க்கை துணையே சனி மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் எந்த பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்? அதனால் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன் இந்த கன்னிக்கு மட்டும் கூடுதலாக சொல்கிறோம்? சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் ஏற்படும், போட்டிகள் அதிகமாகும். என்னால் முடியாது, உன்னால் முடியாதுன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட சொல்லுவீங்க. என்னால் முடியாத வருமானத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வருமானம் கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் ஸ்லோ ப்ராசஸ் தான், பெருசாக எதையும் வேகமாக கொடுத்துட மாட்டார். அதே சமயம் வருமானத்திற்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சனி பகவானுக்கும் வருமானத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா, ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா கிடையாது, கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்திலையும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? கன்னிக்கு இந்த சனி எப்படி இருப்பார்? சனி பகவான் பொதுவாக கிரகங்களை கூட நம்ம பகவான்னு கூப்பிடுறோம்னா அவங்க நமக்கு நன்மைகளையே தருவாங்க. சனி பகவானா, இந்த சனியே இருக்கே, சனி சாதாரணமாக ஒருத்தங்களை திட்டுறது கூட என்ன வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பார் சூரியன் மாதிரி இருக்குது சொல்லுவாங்களா என்ன? பார் புதன் மாதிரி இருக்குது சொல்லுவாங்களா என்ன? ஆனால் சனியை மாதிரி இருக்குது சொல்லுவாங்கல்ல. ஒருத்தரை கெட்டவர்னு சொன்னால் நல்லவனுக்கு கூட கோபம் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் அவரை பற்றி தெரியாமலேயே நீங்கள் சனின்னு சொல்லும்போது அவருக்கு கோபம் வரத்தான் செய்யும். அவர் நல்லதே பண்ண மாட்டார், அவர் எனக்கு கெட்டது தான் பண்ணுவார், ஐயப்பா எனக்கு வாழ்க்கை துணையே சனி மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் எந்த பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்? அதனால் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன் இந்த கன்னிக்கு மட்டும் கூடுதலாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கன்னி சம்மந்தப்பட்ட ராசிக்கு இந்த சனி பகவானுடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னா, 5, 6 ரெண்டுக்குமே அவர் தான் அதிபதி. 5ங்கிற மனசுக்கும் 6ங்கிற பிரச்சனைக்கும் அவர் தான் அதிபதி. இவர் போய் இப்போ 7ஆம் இடத்துல கண்ட சனியாக இருக்கார். இந்த கண்ட சனி உண்மையிலேயே கன்னிராசிக்கு கெடுபலன்களை தருமானா பயப்படாதீங்க, கெடுபலன்களை தராது. சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் ஏற்படும், போட்டிகள் அதிகமாகும். என்னால் முடியாது, உன்னால் முடியாதுன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட சொல்லுவீங்க. என்னால் முடியாதா? சந்திரமுகியில் ஜோதிகா கேட்குற மாதிரி என்னால் முடியாதான்னு அவங்க ஒரு கோவப்படுவாங்க. அதுவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும்.
நண்பர்களுக்குள்ள போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் பொறாமைப்படாதீங்க. ஏன்னா இந்த பொறாமைங்கிற எண்ணமே உங்களுக்கு சில பல துன்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. 5 குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. குழந்தைகளால் நிறைய நன்மைகள் இருக்குது. குழந்தைகள் உங்களுடைய ஜாதக அமைப்படி அவங்க ஏதாவது போட்டித் தேர்வுகளை எழுதுகிறாங்க, அவங்க கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கன்னியை பொறுத்தளவில் கண்ட சனி உங்களுக்கு பயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தராது. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரி, வருமானத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வருமானம் கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் ஸ்லோ ப்ராசஸ் தான், பெருசாக எதையும் வேகமாக கொடுத்துட மாட்டார். அதே சமயம் வருமானத்திற்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சனி பகவானுக்கும் வருமானத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய கிரகமாக யார் இருப்பா? சுக்கிர பகவான் தான் இருப்பார். அதனால் நீங்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக படிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் தோப்புகரணம் போடுங்க. அது உங்கள் கல்விக்கு ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்குமா? மனைவி பேரில் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, தாராளமாக மனைவியுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அவங்க பேரில் வாங்குறதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். குழந்தைகள் பேரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வாங்கலாம். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் மனைவியின் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் கட்டாயம் போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம், அங்கே அன்னதானத்திற்கு காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அங்கே போய் நீங்கள் உடல் உழைப்பால் ஏதாவது உதவி செஞ்சுட்டு வரலாம். அங்கே ஏதாவது அன்னதானம் போடுறாங்க, அங்கே காய்கறி நறுக்கி கொடுக்கறது, அங்கே பரிமாறுறது, அங்கே இலைகளை அப்புறப்படுத்துவது, சுத்தம் பண்ணி கொடுக்கறது, உழவார பணி செய்வது அப்படின்னு உங்களால் உடல் உழைப்பாலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கன்னி லக்னம் ஒரே ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த நேரம் நீங்கள் ஆடம்பரமாக திருமணம் செய்யணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோதான் கோடி 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 பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ட்ரில்லியனியராக இருந்தாலும் சரி, ஆடம்பரமாக திருமணம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு கோவிலில் போய் சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க. அடுத்தவங்க கேட்கணும், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க. அடுத்தவங்க மூக்கில் விரலை வைக்கிற மாதிரி, அப்பா ஒன்றை மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் கல்யாணத்தை பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு சோதனைகளை தர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து உடல் ஹெல்த்தில் ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்கா? கிடையாதுங்க. முதுகு தண்டுவடம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பரான முறையான எக்ஸசைஸோ பிசியோவோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அது ரொம்ப நல்லாயிருக்கும். தாய் தந்தையருடைய நிலைகள் எப்படி இருக்க போகுது? ஒன்றும் பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சனியுடைய பார்வை தாக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை தரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தொழில் சார்ந்த நிலைகளுக்கு சனி பகவான் ஒரு சில அழுத்தங்களை ஏற்படுத்துவார். வேலையாட்களினுடைய பற்றாக்குறைகளை ஏற்படுத்துவாரே தவிர நஷ்டம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கூடுதலாக கன்னிக்கு நற்பலன்கள் நிறைய நடக்கணும். என்ன பண்ணலாங்க? நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் சீனிவாச பெருமாளாக இருந்தாலும் சரி, பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக இருந்தாலும் சரி, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. கூடுதலாக ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. நல்லதே நடக்கும். மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.